ஹலோ, டீக்கல்லுப்பட்டியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். இந்த போன் தொலைஞ்சிருச்சுன்னு நீங்க தானே அது? ஆமா சார், நான் தான் சார். பேக் வந்து பின் சைடு நான் மாட்டிருந்தேன் சார். பேக்னாலே பின் சைடு தான் மாட்டுவாங்க. இங்க ஒருத்தன் மாட்டி இருக்கான், அவனை வச உரிச்சிருவோமா சொல்லுங்க. திட்டு விட்டுருங்க சார். நல்லா எவ்வளவு அடிக்குங்க அடிச்சுங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. என்ன அந்த போன்ல என்னென்ன டீடைல்ஸ் ஆதாரங்கள் இருக்கு சொல்லுங்க. பின்னாடி அந்த போன்ல கட்ட கட்டமா இருக்கும் சார். அந்த இது ஏன் தாய பாஸ் விளையாடுவீங்களா போன்ல? நான் இப்போ ஒண்ணு இல்லமா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. நம்ம பாப்போம் அதை கன்சிடர் பண்ணுவோமா இல்லையான்னு. குளிர்ச்சுன்னா குளிக்க மாட்டேன், என் போனை இனிமே தொலைக்க மாட்டேன் சொல்லுங்க. சிரிக்க மாட்டேன். என் போனை இனிமே நான் தொலைக்க மாட்டேன். தொலைச்சிட்டு என்னமா உனக்கு சிரிப்பு? சிரிக்கிறமா நீ? போனை வந்து ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க தெரியல. போனை வந்து பேக்ல வச்சேன் பின்னாடி வச்சேன், எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். எங்க போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறது. இப்ப என்ன சிரிக்கிறது? சாரி. எப்படிமா உனக்கு சிரிப்பு வருது? அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போய் இவங்க என்ன பேச்சு வாங்க முடியுமா? இவன் பேசுற பாஷையும் புரிய மாட்டேது. தண்ணி சிரிக்கிறது பொம்பளை சிரிப்பு. நான் என்ன சாப் பண்ணுவேன்? என்ன சாப் கட்டி வச்சு என்னமா உனக்கு போன் கிடையாது, அது இனிமே என் போன் மாதிரி. நீ சிரிக்கிற நீ சாப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி நீயே பேசுற. போன் தொலைச்சு சிரிக்கிறே. என் குழந்தைக்கு வாங்கிட்டு போவேன் குறுக்குறே. நீ யாரு இப்படிதான் பேசிட்டு இருக்க? நீ சாப்பிட்ட போன குறை. ஹலோ, நான் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். என்ன பிரச்சனைமா? இல்ல போன் தொலைஞ்சிருச்சு மேடம். அது நேர்ல வந்தேன்னு வையி ஏத்தா. அவ இப்ப நெஞ்ச புடிச்சிட்டு கிடக்கா அப்படி மனுஷன். உன்னால தேவை தெரிஞ்சதுன்னு வையி. நேர்ல வந்தேன்னு வை, வச உரிச்சிருவேன் உன்னைய. என்ன சொல்லுப்பா. கொஞ்சம் ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு. பயந்து போயிட்டாங்க. நீங்க போன் பண்ணா திருப்பி பண்ணவே மாட்டீங்க. நீங்க ரொம்ப கெட்டவருன்ற என்ன பார்த்து. நீங்க ரொம்ப நாள் பேசுறீங்க. லவ் யூ. உங்களுக்கு உங்க அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா? என்னடா இவ்வளவு அசிங்கப்படுத்துற அம்மாவை? நீங்க கேர்ள் மாதிரி பேசுறீங்களா? ஆமா. சிரிப்பு வருதா உனக்கு? உங்க அம்மா உன்னை திட்டுவாங்களா? திட்டுவாங்களே. எதுக்கு திட்டுவாங்க? ஒழிப்பாங்க. வாய் ரொம்ப அவங்க மாதிரியே பேசுவாங்க. வாய் ரொம்ப அடிப்பேன். என்ன மாதிரியே வாய் பேசுவேன்றதுனால அடிக்கிறாங்களா? பெரிய ஆளாரி நீ என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு? ஏடிஎம். ஏடிஎம்மா? ஏடிஎம் ஓடுவேன். கேடிஎம்மா? சரி, நீ பெரிய ஆளா ஆர்ஜே ஆவியா? அப்படியே பேசிட்டே இருப்பேன். சரி, நீ வேற வாய்ஸ்ல மாத்தி பேசி ட்ரை பண்ணு சும்மா. ஹலோ. ஹலோ. சாப்பிட்டீங்களா? காட்ஜில்லாவா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாவா? நீ நார்மலா உன் குரலே ஒரு ஆர்ஜே மாதிரி சும்மா பேசு. நீ உன் பேர் என்ன? உன் பேர் ஆர்ஜே தீபக்கா? ஆர்த்தி இல்லடா. ஆர்த்தி யாரா? ஸ்பீக்கர்ல போடுங்க அம்மாட்ட. ஹலோ அக்கா, ஒண்ணும் இல்ல, இவனை நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அந்த சில்லி சிக்கனுக்கு வித்துடலாம்ல. இவனை வித்துட்டு சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஃப்ரைட் ரைஸ் கடையில விக்கணும். பாய். நான் வந்து இவ்வளவு நாள் வந்து சென்னையில இருந்தேன். மெரினா பீச்ல இருந்தேன். அங்க வச்சு அந்த பொண்ணை பார்த்தேன். எனக்கு யாருன்னு தெரியல, எந்த காலேஜ் நேம் எதுவுமே தெரியாது ப்ரோ. ஆனா காலேஜ் தெரியும். 3 பொண்ணுங்களாட்டும் வந்தாங்க. 2 பேரும் பார்த்து மட்டும் தான் இருந்தோம். லாஸ்ட்ல இருந்து கேட்டிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனேன். அதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணதுக்கு? ஏதாவது வீடியோ மாதிரி அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் உதவி பண்ணிக்கணும். தம்பி, இது என்ன நியாயம்? நீ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து நீ ஒரு ஆர்ஜியவா இருக்க, வந்துட்டு இந்த மாதிரி அண்ணா ஒரு பொண்ணை சைட் வச்சிருந்த செம்மையா இருந்தது. அதை கண்டுபிடிச்சு போடுன்னு சொன்னா நீ கண்டுபிடிச்சு கொடுப்பியாடா? நான் சாரி, நான் மன்னிச்சுங்க. இருக்குது அப்படியே பெண்கள் அப்படியே காந்தம் போல ஈர்ப்பு. அப்படிதான் சொல்லுவாங்க. ஈர்ப்பு கேக்குதோ? அந்த பொண்ணு பாத்துனே இருந்ததான். யாரா இவன் வெறிக்க பாக்குறான், வெங்காயம் மூக்கேன்ட்டு உன்னை பாத்துருக்கோம். நான் தெரியாம கேட்டேன், நான் மன்னிச்சுங்க. டென்ஷன் ஆகாது. கூகுள்ல சர்ச் பண்ண வேண்டியதானே. நான் வந்து அன்னைக்கு மெரினா பீச்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். பேர் என்னன்னு கேக்குறதுக்குள்ள பஸ் ஏறி போயிடுச்சுன்னு. 2 நாளா நான் கூகுள்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். யாரி போனோம் பஸ் ரூட்டு, அது எந்த இடம்லாம் போவோம், அதுல என்னென்ன காலேஜ் இருக்கு, எந்த காலேஜ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் இல்லாதது, அது எந்த காலேஜ் எல்லாம் இருக்கு பிரிச்சு பேன் பாத்துருக்கிறேன். அந்த பொண்ணு எல்லாம் சிக்கனா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் இல்ல, நான் தொட்டது கூட கிடையாது. நான் தான் அந்த பொண்ணு நினைச்சுக்கோ, என்கிட்ட பேசுறேன், என்னன்னு பேசுவேன், பாடுவேன். வேண்டாம் அந்த மேல ட்ரை பண்ண எனக்கு ஆசை விட்டுருந்தேன். கடலுக்கு போயிட்டு வந்த கடல் பண்ணி உனக்கு தேவையா அந்த கடலுக்கு? ஹலோ, நீங்க தானே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஆமா. ஏனா என்ன எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றீங்க? 2 years ஆனா. பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க? 6th படிக்கும் போதே எதுக்கு இவ்வளவு போய்? நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டதே போன வருஷத்துல இருந்து தான். எப்பல இருந்து நான் போட்டேன்? யூடியூப் ஆரம்பிச்சதே 6 மாசத்துக்கு முன்னாடி தான்.
என்னடா தேன் கூட்டு மண்டை பொய். 6வது படிக்கும் போதே பொய். அண்ணா அது யூடியூப்ல போடுறேன். எது ஏன் போடக்கூடாது? ஐயோ போடாதீங்கண்ணா. அசிங்கமா இருக்குமா? ஆமாண்ணா. பொய் சொல்லும் போது உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு பிடிக்குமா? ஆமா ரொம்ப அழகா இருக்கிறேன் அதனால தானே. கருமம் இல்லன்றியா? இல்லண்ணா. அவள் தான் உன்னை வெடிப்பு மூஞ்சி. போனா சரி எனக்கு ஏதாவது பேர் வை. எழுத்து வாங்கி வைக்கலாமா? ஒரு மாதிரி லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்க வீடியோ பார்த்து தானே சீரியஸேன்னு கேட்டிருப்பேன். போர் அடிக்குது நான் உங்க வீடியோ பார்த்தா. நல்லா இருக்கு நான் உங்க வீடியோ பார்த்தா. இப்ப போர் அடிக்குதுன்றியா நல்லா இருக்குதுன்றியா? நல்லா இருக்கு. 6வது படிக்கிற அரமெண்டல். சரிங்க பாரு, உங்க வீட்டுல நீ மறைச்ச ஒரு விஷயம் என்கிட்ட மட்டும் சீக்கிரட்டா சொல்லு. எதுக்கு உசாரா யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ யூடியூப்ல கண்டென்ட் கிடைக்கிறீங்க போட்டு விட்டுறதுக்கா? போனா வீட்டுல என்ன விஷயம் பண்ணி சம்மடி வாங்கின? பக்கத்து வீட்டு பையன் அழுதுனால ஏன்னு கேட்டாங்க எங்க அம்மா. உங்க வீட்டு பொண்ணு அடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அது என்கிட்ட என்னன்னு எங்க அம்மா விசாரிக்காம என்னை போட்டு கும்பினாங்க. பார்த்தா அவன் எங்களுக்கும் பக்கத்து வீட்டு பையன் பிள்ளை சொல்லி இருக்கலாம். என்ன சொல்லல. ரனேஷ் அவங்க அம்மா ஐயா மசூதிக்கு மந்திரிக்க வந்திருக்கான். உங்க கணவர் அவன்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. உங்க கணவர் பேர் என்ன? பழனிசாமி. பழனிசாமி 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 பழனிசாமிக்கு தீராத ஒரு ஆசை இருந்திருக்குமா? அது இந்த பையன் மூலியமா வந்து நிறைவேற்ற நினைச்சிருக்காமா? புரியலையே. அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? இருங்க கொடுக்கறேன். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். பழனிசாமி பேசுறேன். உன் புருஷன் என்ன மறந்துட்டியா? உன்ன மறக்க முடியல. என்ன நினைக்கிறியா? நினைக்கிறேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? உன் கையால சோழத்திங்க தாயி பாத்தாம போடுறேன். மறந்துட்டியா சின்ன வயசுல நடந்தது? மறக்கல. எனக்கு பிடிச்சது என்ன நீ ஞாபகம் வச்சிருக்கியா? எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு. கருவாடு பிடிக்கு, மட்டன் பிடிக்கு, எண்ணெய் பிடிக்கு. உன் தங்கச்சியை பிடிக்குன்றது சொல்ல மறந்துட்டு பாத்தியா? என்ன ஒரு வாட்டி என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு கேள. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏங்க என்னங்க எனக்கு ஒரு பாட்டு பாடு தாயி. பாட்டெல்லாம் பாட முடியாது சாமி. அவ்வளவுதானே உன் புருஷன் கேக்குறேன். போன் பண்ண வேண்டாங்க. நான் பழனிசாமி பேசுறேன். உனக்கு பேச வேண்டாமா? வேண்டாம். என்ன வெறுக்கிறியா தாயி? பேசிட்டே தான் இருக்கிறேன். சரி போன் வைங்க. என்ன பேசிட்டு இருக்கிறேன்ற போன வைங்கன்ற. ஆயா கம்மன் தள்ளி கூட தாத்தா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லது கால் பண்ணிருக்கேன். நீங்க இந்த படகு ஓட்டுவீங்க இல்லையா? ஆமாங்க. படகுல வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நமக்கு போலாமா? போலாமே. 2ஆம் உலகப் போர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குண்டு ஒண்ணு இருக்குதுங்க கடலுக்கு நடுவுல. ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பார்டர்ல. அவ்வளவு நாங்களாம் பைப்பர்ல போக முடியாது. யாரு நீச்சல் அடிக்கிறவங்க யாரா இருக்கிறாங்களா? நீச்சல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு அளவுக்கு மீறி ஆழத்தெல்லாம் வந்து போயிட்டு வர முடியாதுல்ல. ஒரு 1C பேசிக்கலாமா? 1C ஒரு கோடிங்க. எந்த பக்கம் வடக்கையா தெற்கையான்னு சொன்னதான். வடதெக்கையா? அது வடக்கே தெற்குன்றீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்ப அங்க போகும்போது நடுவுல பசிக்குதுன்னா என்ன பண்றது? அதுக்கேற்ற மாதிரி ரேஷன் போட்டு போக வேண்டியதான். பாத்ரூம்லாம் வந்ததுன்னா அப்படியே வந்து அட்டியில போக வேண்டியதான். தனியா இருக்கும். பாத்ரூம் போறதுலாம் பெரிய விஷயமா? ஹலோ ஹாய்கா ஊர்கான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. ஒருத்தர் வந்து போயிட்டு கடலுக்குள்ள முங்கி குண்டு எடுத்துட்டு வான்னு கேட்டா நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? அவங்களா போன் பண்ணாங்க. அவங்களா இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நாங்க வந்து அதுக்கு வந்து இது கொடுக்குறோமா? எங்களுக்கு தேவையில்லாத தலைவலி. இது தேவையில்லாத தலைவலின்னா நீங்க என்னத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? அவன் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? குண்டு வெடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கான். அதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க நம்மளுக்கு. அது போய் தொட்டாலே வெடிச்சிரும். உனக்கு தெரியுமா? தொட்டாலே வெடிச்சிருமா? ஆமா. அவன் 1 கோடி தரேன்றான், 2 கோடி தரேன்றான். எப்பா இது என்ன கடல்ல முழுவதுன்னா பெரிய விஷயமா? இது வந்து எனக்கு நம்மளுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வேணாங்க சொன்னேன். அப்படியாப்பா சொன்னாரு? கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு மேடம். ஆர்ஜே தீபக்னு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு போட்டோ ஒன்னு போட்டிருந்தாரு ஸ்டோரியா. அதுக்கு வந்து மங்கி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஆர்ஜே தீபக்ன்றவரு. நீங்க யாருங்க? ஆர்ஜே தீபக் தான், நான் தான் பேசுறேன். ஆர்ஜே தீபக்னா நீங்க எதுல வர்றீங்க? காத்துல வருவோம் அப்படியே. பையன் தெரியாம அனுப்பிச்சிடலாம். கண்டிச்சிடுறேங்க. நான் அவனை பேசிக்கிறேங்க. அவன் பாக்குறதுக்கு அவனோட போட்டோ பார்த்தா அவனும் அவ்வளவு அம்சமாலாம் இல்லைங்க. கழுத புலிமா இருக்கான். நான் சொன்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காது? எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. நான் கொடுக்குறேன். எங்க அம்மாட்ட பேசுங்க. ஹலோ, என் பையன் எத்தனை பேரு தெரியுங்களா? அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. குரங்குன்றான். அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க. அவன் சின்ன பையங்க. குரங்கு எனக்கு நம்ம குரங்கா பெத்து வச்சிருக்கோம். ஐயோ மன்னிச்சுக்காங்க. ஊர் போற்றும் புள்ள என் புள்ள.
சரிங்க, நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேங்க, அவன் மிரட்டி வைக்கிறேங்க. இவ்வளவு தூரம் அழுகுறேன், அழாதனால சொல்றீங்களா? நானே இங்க அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கேங்க. நான் அவனுக்கு ரொம்ப கண்டிச்சு வைக்கிறேன். என் பையனை நீங்க பாத்திருக்கீங்களா ஆர்ஜே தீபக்க? இல்லைங்க, நான் பார்த்தது இல்ல. அந்த மாரி இருப்பான், அழகுங்க அவன். ஆப்கானிஸ்தான்ல அப்பள பொரி கடை வச்சிருக்கிற மாதிரி இருப்பான் என் பையன். அவ்வளவு திறமையான